இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் பெரும்பான்மையோர் நல்ல லாபத்தை ஈட்டுவதில்லை, செல்வத்தை சேர்ப்பதும் இல்லை. முதலீட்டாளர்களின் இந்த வெற்றியில்லா சந்தை பயணத்துக்கான காரணம் அவர்கள் செய்யும் 3 மகா தவறுகள். முதல் தவறு, நண்பர்கள், உறவினர்கள், சோகால்டு சந்தை நிபுணர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகியோர் பரிந்துரைக்கும் பங்குகளை கண்களை மூடிக்கொண்டு வாங்குதல். ஒரு முதலீட்டாளர் கம்பெனிகளையும் அவை சார்ந்த பங்குகளையும் தானே ஆய்வு செய்து அவற்றின் வளர்ச்சியையும் நிதி நிலைமையையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதுவே சிறந்த பங்குகளை தேர்ந்தெடுக்கும் வழிமுறை. இரண்டாவது தவறு, சிறந்த பங்குகளையே தேர்ந்தெடுத்திருந்தாலும் அப்பங்குகளை அவற்றின் விற்பனை, லாபம் ஆகியவற்றை மீறிய விலை கொடுத்து வாங்குவது. அப்படிப்பட்ட பங்குகள் பல வருடங்கள் தேக்க நிலையில் இருக்கும், லாபத்தை அளிக்காது. பை லோ செல் ஹை என்ற பங்கு சந்தை மந்திரத்தை ஒவ்வொரு முதலீட்டாளரும் பின்பற்றுவது மிக்க அவசியம். மூன்றாவது தவறு, வாங்கிய பங்குகளின் விலை சில வருடங்கள் ஏறாமலே இருக்கும். ஏன், அவை வாங்கிய விலைக்கு கீழேயும் இறங்கலாம். அப்படிப்பட்ட பங்குகள் வாங்கிய விலைக்காவது வரட்டும், அப்புறம் விற்கலாம் என்று நம்மில் பலர் காத்திருப்பதுண்டு. அப்படி காத்திருத்தல் பேதமை. வயலிருந்து களைகளை பிடுங்கி எறிவது போல் நான் பெர்ஃபார்மிங் பங்குகளை விட்டுவிட்டு லாபம் தரும் வேறு பங்குகளில் முதலீடு செய்வதே புத்திசாலித்தனம். ஸோ முதலீட்டு பயணத்தில் இந்த 3 மகா தவறுகளையும் செய்யாதிருங்கள். உங்களுடைய செல்வம் சேர்க்கும் வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும்.